சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 34வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. திரு சரபேஸ்வர சாஸ்திரியின் சகோதரி நாங்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள். அவள் மிகவும் பரிதாபமாக என்னிடம், அண்ணா, தயவுசெய்து என் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீபாதர் பஞ்சதேவ மலையில் நடைபெற்ற விவசாயியின் திருமணத்தின் போது அளித்த அட்சதை என்னிடம் இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு தெய்வீக அகத்தூண்டல் ஏற்பட்டது. ஸ்ரீபாதர் தன் கையாலேயே இந்த அட்சதைகளை அளித்திருப்பதால் நான் அதை அவளிடம் கொடுத்தால் அந்த பெண்ணின் மாங்கல்யம் பலம் பெறும் என்று மனதில் பட்டது. நான் அவளிடம், அம்மா, இந்த மந்திர அட்சதைகளை எடுத்துக்கொள். இது மஞ்சளுடன் கூடிய சொர்ண அட்சதைகள். இதை உன் பூஜை அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். உன் கணவர் இன்னும் சில நாட்களில் உன்னிடம் வந்து சேர்வார். இது சத்தியம் என்று கூறினேன். இந்த விஷயத்தை கடனை திருப்பி அடைப்பது குறித்து பந்தயம் கட்டிய விவசாயிகள் சரபேஸ்வர சாஸ்திரியிடம் தெரிவித்தனர். அவர் மிகவும் கோபமடைந்தார். அவருடைய சகோதரி தன் கணவர் மட்டும் வீடு திரும்பிவிட்டால் தான் அந்த ஏழை பிராமணனுடைய கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் சங்கர் பட்டை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரை வணங்குவதாக கூறினாள். 3 நாட்கள் சென்றன. இந்த 3 நாட்களும் விவசாயிகள் நான் தங்கியிருந்த ஏழை பிராமணனின் வீட்டுக்கு உணவு கொண்டு வந்தனர். அவர்கள் எனக்கு சாதகமாக பந்தயம் கட்டியவர்கள். நான் வெற்றி பெற்றால் அவர்களும் வெற்றி பெற்று அந்த பந்தயத்தில் நிறைய பணம் கிடைத்து லாபம் அடைவார்கள். 3 நாட்களுக்கு பிறகு 4வது நாளன்று சரபேஸ்வர சாஸ்திரியின் மைத்துனர் தூரதேசத்திலிருந்து பாதுகாப்பாக வந்தடைந்தார். சரபேஸ்வர சாஸ்திரியின் சகோதரியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் அளித்த மந்திர அட்சதைகளின் பலன்களால் தான் அவளுடைய சௌபாகியத்தன்மை தக்க வைக்கப்பட்டது என்று நம்பினாள். பயணத்தின் போது அவள் கணவனை சில திருடர்கள் கொல்ல முற்பட்ட போது ஒரு முஸ்லிம் மல்யுத்த வீரர் திருடர்களை கொன்று அவரை காப்பாற்றினார். ஆஹா, ஸ்ரீபாதரின் மகிமைகளுக்கு எல்லைதான் ஏது! சரபேஸ்வர சாஸ்திரியின் அகங்காரம் அழிக்கப்பட்டது. என் வாக்குகள் பலித்தமையால் நாங்கள் தங்கியிருந்த ஏழை பிராமணனின் கடனை சரபேஸ்வர சாஸ்திரி திருப்பி அளித்தார். சரபேஸ்வர சாஸ்திரி என்னையும் தர்மகுப்தரையும் அவர் வீட்டு உபசரிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நாங்கள் சம்மதித்தோம். சரபேஸ்வரர் எங்களிடம், ஐயா, நான் தூமாவதி தேவி என்னும் தசமகா வித்யாவை வணங்குபவன். தந்திர புத்தகங்களின்படி அவள் உண்மையில் உக்ரா தேவி. அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா விதமான நோய்கள் மற்றும் துயரங்களை நீக்குவாள். அவள் கோபமாக இருந்தால் அவள் அனைத்து சுகங்கள் மற்றும் சந்தோஷங்களை அழித்து விடுவாள். அவளிடம் சரணடைந்து விட்டால் எல்லா பேராபத்துக்களும் நீங்கி அனைத்து செல்வங்களையும் பெறலாம். அவள் கோபப்பட்டாலோ, பசி மற்றும் தாகத்துடன் இருந்தாலோ சண்டை மற்றும் அனைத்து விதமான ஏழ்மைகளும் விளைவிப்பாள். நான் அந்த உயர்ந்த அன்னையின் அருளை பெற்றேன். பேயை விரட்டுதல் மற்றும் கொலை செய்வது போன்ற கொடிய பயிற்சிகளின் தீயத்தன்மைகளை இந்த அன்னை நீக்குவாள். மாந்திரீகத்தால் ஏற்படும் வேதனைகளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த அன்னையை பக்தியுடன் வழிபட வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆரம்பத்தில் நான் மக்களின் நலனுக்காக பணத்தின் மீது ஆசை இல்லாமல் வேலை செய்தேன். பின்னர் நான் பேராசை கொண்டவனாக மாறி மரண பயம் மற்றும் உச்சாடனங்களின் இன்னல்களால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களிடம் அதிக பணம் வசூலித்தேன். இதை அந்த அன்னையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் எனக்கு பிரேதமய ஜகத்தில் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த பிரேதாத்மாவுடன் தொடர்பு ஏற்பட்டது. அந்த பிரேதாத்மாவுடைய சக்தியின் துணையினால் எனக்கு கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றி கூறும் அசாத்தியமான சக்தி கிடைத்தது. இந்த ஆவிகள் முடிவில் அவர்களை வணங்குபவர்களை பரிதாபகரமான நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும். அவற்றை யாரும் வணங்கக்கூடாது. அப்படி வழிபட்டால் அந்த சக்தியினால் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் பொது காரியங்களுக்கு மற்றும் பணத்தேவையில் இருப்பவர்களுக்கு தானமாக அளித்துவிட வேண்டும். அப்படி செய்தால் அந்த ஆவிகள் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அப்படி செய்யாமல் சுயநலத்துடன் பணம் சம்பாதித்தால் அவை தவறான கணிப்புகள் கூறி அவற்றை வழிபட்டவர்களுக்கு அவமானத்தை தேடிக் கொடுத்து பரம ஏழையாக ஆக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் சில சமயம் மரணம் கூட சம்பவிக்கும்.
சுயநலத்தினால் நம்மிடம் உள்ள புண்ணியங்களின் குவியல்கள் குறைந்துவிடும். பின்னர் இறந்தவரின் ஆவி அஷ்ட கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படும். நான் ஒரு முட்டாள். சம்பாதித்த பணத்திற்கு நியாயமாக நடந்து கொள்ளாமல் சுயநலத்துடன் வாழ்ந்து வந்தேன். அதனால் அந்த இறந்தவரின் ஆவி என் கட்டுப்பாட்டை விட்டு சென்று விட்டது. அது தவறாக குறிப்பு அளித்து எனக்கு அவமானத்தை அளித்து விட்டது. நான் இழிவை சந்திக்க நேர்ந்தது. இன்று முதல் நீங்கள்தான் எனக்கு குரு. என்னை தயவு செய்து சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நான் அவரிடம், ஐயா, இந்த உலகத்திற்கு அல்லது படைப்பிற்கு ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரை தவிர வேறு குருவே கிடையாது. நான் என்னை குருவாக நினைத்து கர்வம் கொண்டால் நீங்கள் இதுவரை அனுபவித்த அவமானத்தை காட்டிலும் அதிகமான அவமானங்களை நான் அனுபவிக்க நேரிடும். நாங்கள் குருக்கட்டாவிலிருந்து கிளம்பும் போது ஸ்ரீ ஸ்ரீபாதர் தசமகா வித்யாவை பற்றி சுருக்கமாக கூறினார். அவர் சரியான நேரத்தில் தேவையான அளவு மீதி விஷயங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்படும் என்று கூறினார். நான் உங்களிடமிருந்து தசமகா வித்யாக்களில் காளி மற்றும் தூமாவதி பற்றி தெரிந்து கொண்டேன். ஐயா, தயவுசெய்து என்னை குருவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் இங்கு சில வினோதமான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு விட்டேன். இப்போதுதான் அவற்றிலிருந்து வெளியே வந்துள்ளேன். ஸ்ரீ ஸ்ரீபாதர் கடினமான துயரங்கள் அளிப்பதில் திறமைசாலி. அந்த கடினமான துயரங்களிலிருந்து தன் பக்தர்களை வெளியே இழுத்து வருவதிலும் அவர் மிகுந்த திறமைசாலி. இந்த உலகம் மற்றும் மற்ற உலகங்களை அடைய ஸ்ரீ ஸ்ரீபாதர் நாமத்தை ஜெபிப்பதுதான் ஒரே வழி என்று கூறினேன். வெற்றி வெற்றி. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 34வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே.